தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி பார்ப்போர் அனைவரின் மனதையும் ஒழுக்கும் விதமாக நெஞ்சை பதற வைக்கும் காட்சியாக அமைந்துள்ளது. குறிப்பாக அந்த பெண்கள் ஆம்புலன்ஸை அடித்தடித்து அழுகும் பொழுது பார்ப்போர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலம் குன்றியிருக்கும் விஜயகாந்த் பல தருணங்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. கடந்த மாதம் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் 11ஆம் தேதி வீட்டுக்கு வந்திருக்காரு. கட்சியோட பொதுக்கூட்டத்திலையும் கலந்திருக்காரு. செவ்வாய்க்கிழமை மறுபடியும் மருத்துவமனைக்கு போன விஜயகாந்துக்கு வழக்கமான பரிசோதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் ஆனால் விஜயகாந்த் இன்று காலமாயிட்டார். அவரது உடல் தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. கேப்டன் விஜயகாந்துக்கு தலைவர்கள் நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும், தமிழ் திரையுலகின் சாம்பவான் அவரது கம்பீரமான நடிப்பு கோடிக்கணக்கானவங்க இதயத்தை கவர்ந்தது, அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தது, தமிழ்நாட்டோட அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரியா நிறையா பேசியிருக்காரு. அவர் ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டின் அரசியலின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர், மக்கள் சேவையில் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தவர். அவரது மறைவு ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி இருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கார். தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் சகோதரர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்த செய்தி அவங்க மனசுக்கு ரொம்ப மனவேதனையை கொடுக்கறதாகவும், அவர் ஒரு நல்ல திரைப்பட கலைஞர், நல்ல அரசியல் தலைவர், நல்ல மனிதர், நல்ல சகோதரர், ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவரோட நெருங்கி பழகும் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதாகவும், எதையும் நேர்மையாக தைரியமாக பேசக்கூடியவர், எளிய மனிதன் போல பழகுவார், சில நாட்களாக சிகிச்சையில் இருந்தார், இப்போது நலம் விசாரிச்சன் எவ்வளோ சிகிச்சை மேற்கொண்டும் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. கவிஞர் வைரமுத்து தன்னுடைய இரங்கல் செய்தியில் பெரும் கலைஞனை இழந்து விட்டதாகவும், விஜயகாந்த் எதையுமே என்னிடம் மறைத்ததில்லை, எனக்கு பிடித்த தலைவர்கள் பற்றிய பிடிக்காத கருத்துக்களை என்னிடம் கூறுவார், பணிவை கனிவை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதிவில் பதிவிட்டிருக்காரு. இயக்குனர் பேரரசு அவரை பார்க்கும்போது, அவரை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 2 நாட்கள் அவரை சாருன்னு கூப்பிட்டேன், பிறகு சார்னு கூப்பிட மனசு வரலை, அண்ணன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தேன். அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதை விட அதிகமாக அவர் ரசிகர்களை நேசிப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும் ரசிகர்கள் யாரிடம் முகம் சுளிக்க மாட்டார், அனைவரிடமும் நின்று பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. மக்களுக்கு உண்மையிலே நல்லது செய்ய விரும்பினவர். அவர் எப்போவுமே பேசும்போது அவர் வெளிப்படையான பேச்சு இருக்கும், எந்த விஷயத்தையும் மூடி மறைச்சு பேச மாட்டார். அதே மாதிரி அரசியல் விளம்பரத்தில் நாட்டமற்றவர். 24 மணி நேரமும் அவருடைய அலுவலகத்தில் அணையாத அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவருடைய அலுவலகத்துக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா வந்தவங்கள என்ன விஷயம், ஏன் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களாம். அவங்க அலுவலகத்தில் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் கூட அவங்கள வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்களாம். கேட்டுட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கேட்பாங்களாம், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்த அப்புறமா தான் கேட்பாங்களாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய மதிப்பு மரியாதையும் யாருக்கும் தெரியலை. இப்பொழுது தமிழக மக்கள் அவர் இழந்த பிறகு ஐயோ பெரும் தலைவரை இழந்து விட்டோமே, பெரும் மாண்புமிகு மனிதனை இழந்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சு அழுகிறாங்க. மனிதன் இருக்கும் பொழுதே அவனுடைய செயல்பாடுகளை அறிந்து நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கேப்டன் விஜயகாந்தோட இழப்பு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பை கண்டிப்பாக ஈடு செய்ய முடியாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழக மக்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவரை இழந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இருக்கும் பொழுது அவருடைய மதிப்பு தெரியவில்லை, இப்பொழுது மக்கள் ஒரு நல்ல தலைவரை இழந்து விட்டோம் என்று கண்டிப்பாக மன வருத்தத்தில் தான் இருக்கிறார்கள்.